இரண்டாவது, அருவருப்பான அசைவத்தில் குடிப்பதில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு? நீதிமொழி 20:1, திராட்சரசம் பரியாசம் பண்ணும், மதுபானம் அமளி பண்ணும், அதனால் மயங்குகிறவர் ஒருவனும் ஞானவான் அல்ல. அப்போ நம்ம என்ன குடிக்கக்கூடாது? மதுபானம் குடிக்கக்கூடாது. ரெண்டாவது, அருவருப்பான அசைவ உணவில் குடிக்கிறதுல ரெண்டாவது, ஐயோ யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்தம் கலங்கின கண்கள், மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களும் தானே. அப்போ கலப்புள்ள சாராயத்தை நாம் குடிக்கக்கூடாது என்பது மூன்றாவது. அங்கே குடிப்பதில் உள்ள மூன்றாவது வகை உணவு. அதே போல் மூன்றாவது, உபாகமம் 29:18 படிக்கிறோம். கசப்பான பானம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஆகையால் அந்த ஜாதிகளின் தேவர்களை சேவிக்க போகும்படி இன்று நம்முடைய தேவனாய் கத்தரை விட்டு அகலுகிற இருதயம் உள்ள ஒரு புருஷனை ஆகிலும் ஸ்திரீ ஆகிலும் குடும்பமாகிலும் கோத்திரமாகிலும் உங்கள் இராதபடிக்கும் நஞ்சையையும் எட்டியும் முளைப்பிக்கிற யாதொரு வேர் உங்கள் இராதபடிக்கும் பாருங்கள் அப்படின்னு நம்ம இங்கே வாசிக்கிறோம். ஸோ எட்டி என்பது கசப்பை குறிக்கும். சரிங்களா? ஓகே. அப்படிப்பட்டவன், அதாவது கசப்பை குடிக்கிறவன், இந்த ஆணையுறுதியின் வார்த்தைகளை கேட்டும் தாகத்து நிமித்த வெறுக்கி குடித்து எதை? கசப்பை மன இஷ்டப்படி நடந்தாலும் எனக்கு சுகம் உண்டா இருக்கும் என்று தன் உள்ளத்தில் தேற்றி கொண்டால் கர்த்தர் அவனை மன்னிக்க சித்தமாய் இரார். யாரை மன்னிக்க மாட்டாரு? இந்த கசப்பான பானத்தை குடிக்கிறவங்க. அதென்ன கசப்பான பானம்? வேற என்ன, டீ காஃபி தான். பாருங்க, 20 வசனம் வாசிக்கிறோம். அப்பொழுது கர்த்தரின் கோபமும் எரிச்சலும் அந்த மனிதன் மேல் புகையும், இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சாபங்கள் எல்லாம் அவன் மேல் தங்கும், கர்த்தர் அவன் பேரை வானத்தில் இராதபடிக்கு குலைத்து போடுவார். அப்போ யாரெல்லாம் டீ காஃபி குடிக்கிறாங்களோ அவங்க மேலே கர்த்தருடைய கோபமும் எரிச்சலும் சாபமும் வரும். அவங்க பெயரையே குலைச்சி போடுவார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். பாருங்கள், டீ காஃபி குடித்தா அது என்னங்க தப்பு இருக்குது? பாருங்கள், இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் சமீபத்திய ஆய்வறிக்கையில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். டீ காஃபி இவற்றில் உள்ள டானின்கள் மற்றும் பாலிஃபினாக்கள் உணவில் உள்ள இரும்பு சத்தை உறிஞ்சுவதை தடுக்கின்றன. இது காலப்போக்கில் இரத்த சோகை மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டுக்கு வழிவகுக்கும். அதிகப்படியான கஃபின் நரம்பு மண்டலத்தை தூண்டி பதற்றம், தூக்கமின்மை மற்றும் இருதய துடிப்பின் சீரற்ற நிலை போன்றவற்றை ஏற்படுத்தும். டீ காஃபி குடித்தா என்ன நடக்குது பாருங்கள். இது டாக்டரே சொன்னாலும் நம்ம கேட்க மாட்டோம் போல இருக்கு. அதிகமான காஃபி குடிப்பது இரத்த அழுத்தத்தை அதிகரிக்க செய்யும், பிளட் ப்ரெஷர் அதிகரிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான அடிமைத்தனத்தை உண்டாக்கும். சர்க்கரை மற்றும் இந்த பாலேட் இதெல்லாம் அதிகமாக சேர்த்து குடிக்கும்போது தேவையற்ற உடல் எடை, செரிமான கோளாறுகளை ஏற்படுத்தும். இது இந்தியாவினுடைய இருக்கக்கூடிய மருத்துவத்துறையினுடைய அறிக்கை. டாக்டரே சொன்னாலும் டீ காஃபி நிப்பாட்டிடுவோமா? நம்ம யோசிச்சு பாருங்க. சில சமயம் ஆண்டவர் டாக்டர் மூலமாக கூட பேசுகிறார், ஆனால் அது நமக்கு இல்லைன்னு நம்ம கடந்து போயிடுறோம். சரிங்களா? சரி, நம்ம ஆலயத்தை கெடுத்தா தேவன் கெடுப்பேன்னு சொன்னதை நாம் மறந்துடக்கூடாது, மனசில் ஞாபகமாக வச்சுக்கணும். ஓகே, பாருங்களேன், புசித்தல், குடித்தல், புகைத்தல், இந்த மூன்றுலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் புசிக்கிறதுல, குடிக்கிறதுல, புகைத்தல்ல அதில் நீங்கள் காரியத்தை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? குடித்தலில் மதுபானம், சாராயம், டீ காஃபிலாம் வந்துடுது. புகைத்தலில் கஞ்சா, சிகரெட், இன்னும் பல போதை பொருட்கள் எல்லாம் அதில் அடங்கும். சரி, தொடர்ந்து ஒருவேளை இதுக்கு மாற்று வழி என்ன இருக்குது? மாற்று ஏற்பாடு, நீங்கள் வீட்டிலே பழைய காலத்தில் ராகி கூழ் காய்ச்சி குடிப்பாங்க. ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உணவு. ராகி கூழ், சோயா காஃபி ஆர்டர் போட்டு நம்ம அதெல்லாம் வாங்கி குடிக்கலாம். அதில் நமக்கு மாற்று ஏற்பாடாக இருக்கிறது. அதே போல் ரெண்டாவது வகை உணவு சுத்தமான அசைவம். லேவியராகமம் 11:1-3 படித்தோன்னு சொன்னால் இதெல்லாம் நம்ம புசிக்கலாம். அப்படின்னா விரிகுளம் இருக்கணும், ரெண்டாக இருக்கணும், அதை அசை போடணும், இந்த 3 இருந்தால் நம்ம புசிக்கலான்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம். ஸோ ஆபிரகாம் எந்த உணவு சாப்பிட்டாரு, புசிச்சாரு அப்படின்னா பாருங்களேன், ஆபிரகாம் வீட்டுக்கு 3 பேர் வந்தாங்க. அந்த 3 பேருக்கு அவர் கொடுத்த உணவு என்ன? ஆதியாகமம் 18:7-8. ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளம் கன்றை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்தான். அவன் அதை சீக்கிரத்தில் சமைத்தான். ஆபிரகாம் வெண்ணையும் பாலையும் சமைத்த கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான். அவர்கள் புசித்தார்கள். 3 பேர் வந்தாங்க. ஒருத்தர் கர்த்தர்னு பைபிள் சொல்லுது.
ஸோ அப்போ வெண்ணெயும் பால் இளம் கன்று, சரிதானே, இதை தான் அவன் கொடுத்தான் என்பதை நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ என்ன அர்த்தம்? அதெல்லாம் சாப்பிடலாமா? சாப்பிடலாமா? சாப்பிடலாம் அப்படிங்கிறத நம்ம அதுலேருந்து என்ன பண்ணுறோம்னா புரிந்து கொள்ளுகிறோம். ஓகே. ஆடு, மாடு, அது மாதிரி பார்த்திங்கன்னா கோழி, புறா, அது மாதிரி காடை எல்லாமே ஆண்டவர் கொடுத்தாரு. அதெல்லாம் அருவருப்பான உணவுகள் கிடையாது. சுத்தமான அசைவத்தில் அது அடங்குது. ஓகே. சுத்தமான அசைவத்தில் லேவியராகமம் 11:9 ஜலத்தில் இருக்கிறவைகளில் நீங்கள் புசிக்கத்தக்கது யாதெனில் கடல்களும் ஆறுகளும் ஆகிய தண்ணீர்களிலே சிறகும் செதிலும் உள்ளவைகள் எல்லாம் நீங்கள் புசிக்கலாம். ஆனால் சிறகும் செதிலும் இல்லாததெல்லாம் புசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பைபிளில் நம்ம படிக்கிறோம். சிறகும் செதிலும் இல்லாதவைகள் நம்ம புசிக்கக்கூடாது, சிறகும் செதிலும் இருந்தால் நம்ம புசிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இங்கே வாசிக்கிறோம். பாருங்களேன், விலங்குகள், பறவைகள், அதே மாதிரி மீன்களில் கடல் குளத்தில் உள்ள மீன்கள்லாம் படிக்கிறோம். ஸோ இதெல்லாம் நம்ம புசிக்கக்கூடியது அப்படிங்கிறத இந்த சார்ட்டை நம்ம பார்த்து புரிந்து கொள்கிறோம். விலங்குகள், ஆடு, மாடு, கோழி, புறா, காடை, இதெல்லாம் பறவைகள் லிஸ்ட்லாம் வருது. அது மாதிரி குளத்தில் உள்ள மீன்களில் தேலி மீன்கள் சாப்பிடக்கூடாது. ஜிலேபி மீன், கெண்டை ஜிலேபி, இதெல்லாம் சிறகு செதில் உள்ளது, அதை நம்ம சாப்பிடக்கூடிய லிஸ்ட். இந்த லிஸ்ட்டெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடியதில் ஆண்டவர் அன்னைக்கு இஸ்ரேல் மக்களுக்கு சொன்னார். அப்படி கள்ள போஜனம். நீதிமொழி 23:3 அவனுடைய ருசி உள்ள பதார்த்தத்தை இச்சி அவைகள் கள்ள போஜனம். எது கள்ள போஜனம்? ருசியாக இருக்கும், அதெல்லாம் கள்ள போஜனம். அதாவது என்னென்னா, இப்போ நாம் ஒரு பொருள் சாப்பிட்றோம். அந்த பொருள் சாப்பிடும் பொழுது அந்த உணவுப் பொருள் எவ்வளோ சத்து இருக்குன்னு சொல்லி யோசித்து சாப்பிட்றோமா? சத்துக்காக சாப்பிடாம நாக்குக்காக சாப்பிட்ற அனைத்தும் கள்ள போஜனம் தான். அதாவது அதில் இப்போ உதாரணத்துக்கு புரோட்டா இருக்குது. புரோட்டா ஏன் சாப்பிட்றோம்? சத்து இருக்குன்னு சாப்பிட்றோம்? இல்லை. அப்போ அது என்னது? அது கள்ள போஜனம். சமோசா சாப்பிட்றோம், அதில் சத்து இருக்குன்னு சாப்பிட்றோம்? இல்லை, அது கள்ள போஜனம். சரி, வடை அந்த லிஸ்ட்டில் வருமா? இல்லை, வடை பலகாரம். ஸோ என்ன வேணால் தப்பான பழைய எண்ணெயில் யூஸ் பண்ணலாம். பட் நம்ம வீட்டில் கூட அதை நம்ம செஞ்சு போடலாம். அது பருப்பு ப்ளஸ் அது நம்ம பயிர் வகைகள் அது வந்துடுது. எனவே அது நமக்கு கள்ள போஜனம் இல்லை. உளுந்து வச்சு உளுந்த வடை போடுறாங்க, பருப்பு வச்சு பருப்பு வடை போடுறாங்க, அது அதில் வராது. ஓகே. இதெல்லாம் கள்ள போஜனம். ருசியுள்ள உணவு, ஆனால் கள்ள போஜனம். பாருங்கள், நீதிபதி 23:2 சொல்லுது, நீ போஜன பிரியனா இருந்தால் தொண்டையில் கத்திய வை. சரி, நமக்கு இன்றைக்கி நம்ம பிள்ளைங்க சாப்பிட்ற சாப்பாடு எல்லாம் என்ன சாப்பிட்றாங்க அதிகமாக யோசிச்சு பாருங்க. சரியா? ஸோ அதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம். இன்றைக்கி இதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய யூடியூப் சேனல் இதுக்கு தான் லைக்கு கமெண்ட் அதிகம் போகுது. ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, ஒரு மாதத்துக்கு எத்தனையோ லட்சம் கிடைக்கும் அவங்களுக்கு வருது வருமானம். ஏன்? இவங்க இந்த ஃபுட்டை பார்த்து 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 நிறைய பேர் லைக்கு கமெண்ட் போடுறாங்க, அவனுக்கு அமௌண்ட் போயிட்டுருக்கு. கடைசியில் இதை சாப்பிட்டு விட்டு நம்ம பிள்ளைங்கள்லாம் ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம ஆயிரக்கணக்காக செலவு பண்ணுறோம். யோசிச்சு பாருங்கள், இது எங்கேருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். உதாரணத்துக்கு புரோட்டா, அதை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் உடல் ரீதியான பாதிப்பு என்ன இருக்குது அப்படின்னா, செரிமான கோளாறு மற்றும் குடல் பாதிப்பு சாப்பிட்டா வருது. இரத்த சர்க்கரை அளவு அதிகரிப்பு, உடல் பருமன் மற்றும் தேவையற்ற கொழுப்பு அதிகரிப்பு, இருதய நலன் பாதிப்பு, ரசாயனங்களின் தாக்கம், இதெல்லாம் நம்ம புரோட்டா சாப்பிடும்பொழுது வருதுன்னு சொல்லி நம்ம ஆய்வறிக்கை சொல்லுகிறது. அதே போல் விவசாயம் 55:2 சொல்லுது, நீங்கள் அப்பம் அல்லாததற்காக அப்பத்தையும் பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். ஆண்டவர் கேட்குறாரு, எப்பா இதெல்லாம் சாப்பிட்றிய, சாப்பிட்டா அது உனக்கு உடம்புல பலன் கூடிருமா, சத்து வந்துருமா, அதை போய் சாப்பிட்றிய என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே போல் தொடர்ந்து அதை மிச்ச வசனம் பாருங்கள், நீங்கள் எனக்கு கவனமாக செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்கள் கொழுப்பான பதார்த்தத்தால் மகிழ்ச்சி ஆகும். நலமான சாப்பிடுங்கன்னா இதுவா நலமான உணவு? யோசிச்சு பாருங்கள். சரிங்களா? நான் ஒரு ஆய்வறிக்கை படித்தேன். அப்போது வெளிநாட்டில் உற்பத்தி பண்ணக்கூடிய கிட்கட்டு, டெய்ரி மில்க், 5 ஸ்டார் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பன்றியுடைய கொழுப்பு, மாட்டினுடைய எக்ஸ்ட்ராக்ட், இதெல்லாம் அதில் மிக்ஸ் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆய்வறிக்கை சொல்லுகிறது. சரிங்களா? இதை நம்ம ஒருவேளை இந்தியாவில் தயார் பண்ணுறது அப்படி இல்லைன்னு சொல்கிறாங்க, யாருக்கு தெரியும்? ஆண்டவரே அறிவார். சரி, ஒருவேளை ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம போகிறோம், அந்த வீட்டில் அந்த குழந்தைக்கு பிறந்த நாள், அப்போ நம்ம கேக் தராங்க. இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? கள்ள போஜனத்தை சாப்பிட்லாமா? கேக்கு ஒரு கள்ள போஜனம் தான், சாப்பிட்லாமா? நீங்கள் புரிஞ்சுக்கணும்,
ஒருவேளை வாங்க மறுத்தால் உறவு பாதிக்கப்படுமானால் வாங்குவது ஒன்றும் தவறல்ல. ஆனால் வாங்க வேண்டும் என்பது கட்டாயமும் அல்ல. ஒருவேளை உறவு பாதிக்கப்படும்னு சொன்னால் கவனமாக நீங்கள் அதை கையாளுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் சரீரமாக தேவனுடைய ஆலயம் தீட்டுப்படுத்தாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதுலேயும் சுகர் இருக்கிறவங்க கண்டிப்பாக கேட்கலாம் சாப்பிடக்கூடாது. நான் பரவாயில்ல கேக்கும் சாப்பிடுவேன் மாத்திரையும் போடுவேன்னு சொன்னால், இப்போ டாக்டர் கால் எடுக்கணும்னு சொன்னார், விரல் எடுக்கணும்னு சொன்னார் அப்படின்னு சொன்னார்னா, அப்படி ஒருவேளை அந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சுன்னா, அதற்காக நம்ம தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்கலன்னு சொன்னால் பரலோகம் போக முடியாது. இந்த உடம்பு தேவனுக்கு சொந்தமானது. நான் கன்னாபின்னான்னு சாப்பிட்டு என்னுடைய உடம்புல ஒரு பகுதியை வெட்டி எடுப்பேன்னு சொன்னால், ஆண்டவரே என்னை மன்னிங்கன்னு மன்னிப்பு கேட்கலன்னா எப்படி பரலோகம் வாய்ப்பு இருக்கும்? யோசிச்சு பாருங்க. அது இச்சையாதிருப்பாயங்கிற சட்டத்தை மீறுவதில்லை. 1 கொரிந்தியர் 9:25 பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் இச்சை அடக்கமாக இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். சரிங்களா? பாருங்களேன், உலகத்தில் ஒரு ஒரு அவார்டை வாங்குறதுக்கு அவ்வளோ கட்டுப்பாடாக இருக்கிறாங்க. நம்ம பரமராஜ்யத்துக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு இச்சை அடக்கமாக இருக்கணும் அப்படின்னு பவுல் நமக்கு ஒரு ஆலோசனையை சொல்கிறத பார்க்குறோம். சைவ உணவு ஆதியாகமம் 1:29 ஆண்டவர் பாவத்திற்கு முன்பாக கொடுத்த உணவு என்ன அப்படின்னு சொன்னால், பின்னும் தேவன் இதோ பூமியின் மேலெங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும், பூண்டுகள்னா பயிர்கள் அர்த்தம், விதை தரும் கனி மரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாக இருக்க கடவுது. அப்போ எதை ஆகாரமாக கொடுத்தாரு அப்படின்னா பயிர்களையும் கனிகளையும் பழங்களையும் ஆகாரமாக பாவத்திற்கு முன்பு தேவன் கொடுத்தார். அப்போ முதல்ல படைச்ச ஆதாம அவன் வயிற்றில் போன உணவு எதுங்க? பழங்களை தான் கொடுத்தார், பயிர்களை தான் கொடுத்தார். இன்னைக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எத்தனை பயிர் உங்களுக்கு மனப்படமாக தெரியும்? உங்கள் பிள்ளைகளுக்கு எத்தனை பயிர் தெரியும்? எத்தனை உங்கள் பிள்ளைகளுக்கு என்னென்ன பயிரெல்லாம் நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுக்குறீங்க? ஆண்டவர் கொடுத்த உணவு பயிர்களும் பழங்களும். என்னென்ன பழங்கள்லாம் வாங்கி தர்றீங்க? உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் ஹாஸ்பிட்டலில் போய் ஆயிரமாக செலவு பண்ணுறோம். நல்ல ஹெல்த்தியான உணவுகளை பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்குறீங்களா? யோசிச்சு பாருங்கள். அது மாதிரி பாவத்திற்கு பின்பு கொடுத்த உணவு என்னன்னு சொன்னால், ஆதியாகமம் 3:18 சொல்லுது, அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். அப்போ வெளியின் பயிர் வகைகள்னால் என்னங்க? காய்கறிகள், அதுதான் கொடுத்தார். ஸோ நீர்க்காய்கள்லாம் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் கேன்சரே வராதான். சரிங்களா? சுரக்காய், பீர்க்கங்காய், புடலங்காய், பூசணிக்காய், பாகற்காய், இந்த காய்கள்லாம் இன்றைய வாலிப பிள்ளைகள் சாப்பிட்றாங்களா? வாலிப பசங்க சாப்பிட்றாங்களா? யோசிச்சு பாருங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு இதெல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்களா? என்ன எதுக்கோ நம்ம கம்பு எடுத்து சாத்துறோம். ஆனால் இந்த காய்கறிகளை அவங்களுக்கு பிடிச்ச விதத்தில் சமைச்சு டேஸ்டான முறையில் நீங்கள் கொடுக்குறீங்களா? யோசிச்சு பாருங்கள். ஆண்டவர் அவர் கொடுத்த முதல்ல கொடுத்த ஃபுட்டு இதுதானே. ஒருவேளை ஆண்டவர் முதல்ல நான்வெஜ் தான் கொடுத்தா உடம்பு ஸ்ட்ரென்த் வரும்னு சொன்னால் அதை கொடுத்துருப்பாரு. அவர் ஆரோக்கியமாக கொடுத்த உணவு இந்த உணவு தான். யோசிச்சு பாருங்கள். ஸோ இந்த உணவுலாம் சாப்பிட்டவங்க லைஃப் எப்படி இருந்துச்சு நம்ம பார்க்கணுங்க. சரிங்களா? பாருங்கள், கிழங்கு வகைகள், சக்கரவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, பனங்கிழங்கு, கருணைக்கிழங்கு, இந்த மாதிரி ஏகப்பட்ட கிழங்கு வகைகள் இருக்குது. இதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு தரோமா? சமைச்சு கொடுக்குறோமா? யோசிச்சு பாருங்கள். அது மாதிரி பார்த்தீங்கன்னா கீரை வகைகள், வாரத்தில் எத்தனை முறை வீட்டில் கீரை நம்ம சாப்பிட்றோம்? கீரை சாப்பிட்றது ஒவ்வொரு கீரைக்கும் என்னென்னமோ அதனுடைய மருத்துவ பயன்கள் இருக்குது, சூப்பர் மருத்துவ குணங்கள் இருக்குது. நம்ம அதெல்லாம் சாப்பிட்றோமா? சில கீரைகள் சாப்பிட்டா மூட்டு வலி போயிடுமா? சில கீரைகள் சாப்பிட்டா குடல் புண்ணு ஆறுமா? சில கீரைகள் சாப்பிட்டா நல்ல பார்வை வருமா? சில கீரைகள் சாப்பிட்டா எலும்பு தேய்மானம் வராதான். சரிங்களா? ஸோ சில கீரைகள் சாப்பிட்டா ஞாபக சக்தியே வராது, ஞாபக சக்தி இல்லாமல் போயிடும், ஞாபகம் இல்லாமல் நல்ல ஞாபகம் வந்துடும். சரிங்களா? ஸோ இது மாதிரி எத்தனையோ நல்ல கீரைகள் சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, மாംச உணவு ஆண்டவர் எப்போ அனுமதிச்சார்? ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம் தான் அனுமதிச்சார். சரிங்களா? அது 9ஆம் அதிகாரம் 3:4 வாசிக்கிறோம். நடமாடுகிற ஜீவஜந்துகள் யாவும் உங்களுக்கு ஆகாரம் இருப்பதாக, பசும் பூண்டுகளை உங்களுக்கு கொடுத்து தந்தது போல அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன். மாம்சத்தை அதன் உயிராகிய இரத்தத்தோடு புசிக்க வேண்டாம். பாருங்கள், ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம் தான் இந்த உணவு கொடுத்தார், மாம்ச உணவு கொடுத்தார். ஏன்? அங்கே எல்லாமே அழிஞ்சிருச்சு ஜலத்தினால. ஸோ அதுக்கப்புறம் ஆண்டவர் உணவை சாப்பிட்றதுக்கு ஆகாரமாக கொடுத்தார். ஆனால் கொடுத்ததனுடைய விளைவு என்ன தெரியுமா?
அதை பாருங்க, ஆச்சரியமானது. பாருங்களேன், ஜலப்பிரளயத்துக்கு முன்பாக வாழ்ந்தவங்க யாரு? ஆதாமு, யாரேத்து, மெத்துசெலா, நோவா. இவங்க எல்லாம் ஜலப்பிரளயத்துக்கு முன்பாக வாழ்ந்த குடிமக்கள். இவங்க ஆதாம் முதல் தலைமுறை, யாரேத்து 6ஆம் தலைமுறை, மெத்துசெலா 8வது தலைமுறை, நோவா 10வது தலைமுறை. இந்த இந்த இவங்களுடைய வயது பட்டியல் பார்க்கும் பொழுது ஆதாம் 930 வருஷம் வாழ்ந்தார். நோவா 950 வருஷம் வாழ்ந்தார். இன்னும் மெத்துசெலா 969 வருஷம். அப்ப இந்த நீண்ட ஆயுளுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர்கள் சாப்பிட்ட உணவுகள். அப்ப என்ன உணவு சாப்பிட்டாங்க? அங்க சிக்கன் ரைஸு, அங்க மட்டன், அதெல்லாம் சாப்பிடல அவங்க. சாப்பிட்ட உணவு என்னது? அவங்க முழுக்க முழுக்க பயிர் வகைகளும் காய்கறிகளும் பழங்களையும் சாப்பிட்டாங்க. பா, 10வது தலைமுறை 950 வருஷம் வரைக்கும் வாழ்ந்துருக்காருப்பா. ஆனால் இப்போ அந்த உணவு மாறின பிறகு, உணவு திட்டம் மாறின பிறகு பாருங்களேன், தலைமுறை முதல் 11வது தலைமுறை சேமு அப்படியே 600 போச்சு. 14வது தலைமுறை அப்படி ஏபேரு 464 போச்சு. அப்படி 18 தலைமுறை நாகோர் 148, ஆபிரகாம் 175. என்னங்க அப்படி தலையில மாறிச்சு? காரணம் சாப்பாடு தான் காரணம். இப்போ நான்வெஜ் உணவு அதிகமாக கொடுத்தாரு. கொடுத்து என்ன ஆச்சு அப்படின்னா, சாப்பிட்டு சீக்கிரம் செத்து போயிட்டான். அவ்வளோதான். ஸோ அப்போ நான்வெஜ் உணவு அதிகமாக எடுத்தால் என்ன நடக்குதுங்கிறத இதை வச்சு நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்குது. சரிங்களா? ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு அவங்க ஒரு உணவு கேட்டாங்க. ஆனால் ஆண்டவராக ஒரு உணவு கொடுத்தாரு. என்ன உணவு கொடுத்தாரு பாருங்களேன், சங்கீதம் 78:25. தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான், அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாக அனுப்பினார். ஸோ அப்போ பூரணமான உணவு என்ன அப்படின்னா, தூதர்கள் சாப்பிட்ற உணவு அதை கொடுத்தாரு. ஸோ தூதர்கள் சாப்பிடுவாங்களா? இன்புட் இருக்கு அவங்களுக்கு. என்னமோ நம்ம பரலோகத்தில் தூதர்களை போல் மாறிடுவோம், அங்கே புசிக்க குடிக்கலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னாங்க. சில பேர் பேசுகிறாங்க. அப்படிலாம் இல்லைங்க. பைபிள் சொல்கிற தூதர்களும் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு இன்புட் இருக்குது. இன்புட் இருக்குன்னு அவுட்புட் இருக்கான்னு தெரியாது. ஆனால் இன்புட் இருக்கா இல்லையா? இருக்கு. ஒரு சின்ன டவுட்டுங்க. ஒருவேளை பரலோகம் போய் அங்கே ஆண்டு நமக்கு என்ன உணவு தருவார்னு நினைக்கிறீங்க? என்ன உணவு தருவார்? அங்கே சிக்கன் பீஸும் லெக் பீஸும் தருவாரா? என்ன கொடுப்பாரு? பன்றி இறைச்சி கொடுப்பாரா? பாருங்க, பரலோக மண்ணாய் தூதர்கள் சாப்பிடும் உணவாகும். மீட்கப்பட்டவர்கள் பரலோகம் சென்று இந்த உணவைத்தான் புசிப்பார்களோ? ஒருவேளை பரலோகம் போய் இதான் கொடுப்பாரா? இதான் கொடுப்பாரா? இன்னைக்கு நமக்கு எந்த உணவு அதிகமாக நம்முடைய நாக்கு ஆசைப்படுது, சாப்பிட்றோம்? யோசிச்சு பாருங்க. புதிய ஏற்பாட்டு ஆலோசனை சங்கம், புதிய ஏற்பாட்டில் உணவு குறித்து எச்சரிப்பு இருக்கா? ஆமாங்க. அப்போஸ்தலர் 21:25. விசுவாசிகளான புறஜாதியார் இப்படிப்பட்டவைகளை கை கொள்ளாமல் விக்கிரகங்களுக்கு படைத்ததற்கும் இரத்தத்திற்கும் நெருக்குண்டு செத்தத்திற்கும். அதானே ரத்தம். ஒன்றும் இல்லைங்க, ரத்தத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறார், அவ்வளோதான். ரத்தம் ஏற்கனவே பழைய ஏற்பாடு சொன்னார், இப்போ திருப்பி சொல்கிறார், ரத்தத்தை நீங்கள் புசிக்காதீங்கன்னு சொன்னார். நெருக்குண்டு செத்ததற்கும் என்ன அர்த்தம்? ஒரு ஆடோ மாடோ அடிபட்டு கிடக்கிற அந்த ஆட்டை மாட்டை நீ செத்து போச்சுன்னு சொன்னால் அதை சாப்பிடாத, அதை வெட்டி சாப்பிடாத. ஏன்னா ரத்தம் வெளியே விடாமல் உள்ளே இருக்கும். உயிரோடு இருக்கும் ரத்தத்தை கழுத்தை விட்டும் ரத்தம் முழுசு வெளியே போயிடும். அப்போ அதை சாப்பிடலாம் அப்படின்னு பழைய ஏற்பாட்டில் சொன்னதை திரும்பி ரிப்பீட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கெல்லாம் விலகி இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் தீர்மானம் பண்ணி எழுதி அனுப்பினோம். அப்போ புதிய ஏற்பாட்டிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரத்தம் சாப்பிடக்கூடாது, நெருக்குண்டு சித்த சாப்பிடக்கூடாது அப்படின்னா எல்லாமே சாப்பிட்லான்னு சொன்னால் இதை மட்டும் ஏன் சொல்லணும்? இப்போ இதில் என்ன தெரியுது? புதிய ஏற்பாட்டிலையும் உணவு சார்ந்த காரியங்களில் கட்டுப்பாடு சொல்லப்படுது. இல்லாமல் இல்லை. ரத்த பொரியல் நீ சாப்பிடாதன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே. இதை குறித்து என் நண்பனுடைய ஒரு கேள்வி இருக்குது. என்ன கேள்வி தெரியுங்களா? பாருங்களேன், உலகம் முழுவதும் எல்லாருக்கும் ஒரே பைபிள் தானே இருக்குது, கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ சீனாவில் வறுத்த பூச்சி சாப்பிட்ற ஒருத்தர் ரசிக்கப்படுறான். அப்போ அந்த வறுத்த பூச்சி சாப்பிட்றவன் ரசிக்கப்பட்டு ஞானம் எடுத்த பிறகு அவங்க சர்ச்சு பாஸ்டர் என்ன சொல்லுவார்? இந்த வறுத்த பூச்சி சாப்பிடலாம்னு சாப்பிடணும்னு சொல்லுவாரா? சாப்பிடு, என்ன வேணா சாப்பிடு, எல்லாம் எதுவும் தீட்டு கிடையாது, ஜெபம் பண்ணா எல்லாம் பரிசுத்தமாயிரும், சாப்பிடு அப்படின்னு தான் இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் பேசி கொண்டிருக்கிறாங்க. அப்போ வறுத்த பூச்சி சாப்பிடலாமா? எலி, பாம்பு இதெல்லாம் சாப்பிடலாமா? பன்னிகறி சாப்பிட்றதுக்காக மற்ற எல்லாம் சாப்பிடலாம்னு சொல்லி பேசுகிறாங்க. புதிய ஏற்பாட்டில் நீங்கள் என்ன வேணால் சாப்பிடலான்னு சொன்னால் அவன் எல்லாமே சாப்பிடுவான். பைபிள் அப்படி சொல்லுதா? இப்போ இன்றைய ஊழியக்காரர்கள் புரட்டுகிற வேத வசனங்கள் எதெல்லாம் சொன்னால் மார்க்கு 7:19, லூக்கா 24:41-43, அது மாதிரி அப்போஸ்தலர் 10:15,
கொலோசியர் 2:16, கொலோசியர் 2:21-23, ரோமர் 14:14, ரோமர் 14:20, 1 கொரிந்தியர் 8:8, 1 கொரிந்தியர் 10:27 அது மாதிரி 1 தீமோத்தேயு 4:3-5 இந்த வசனங்கள்லாம் வச்சு என்ன வேணா சாப்பிடலான்றாங்க. பாருங்க, இந்த வசனங்கள் பாருங்களேன். வாய்க்குள்ள போறது மனசு தீட்டுப்படுத்தாது. இயேசு இங்க சொன்னதுக்கு நோக்கம் என்ன அப்படின்னா, இருதயம் தீட்டுப்பட்டிருக்குன்னு தான் சொன்னார் தவிர உணவை பத்தி இங்க பேசல. அப்ப இந்த இயேசு சொன்ன வார்த்தையை வச்சுக்கிட்டு எதை வேணா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு இயேசு அறிவித்தார் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஊழியக்காரங்க சொல்றாங்க. சரியா? சொல்லப்பட்ட நோக்கமே வேற. அப்ப இங்க பன்னிக்கறி புசிக்கலாம்னு அர்த்தமா? யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து அவரு மீன் புசிச்சாரு. ஆமா, எந்த வகை மீன் சாப்பிட்டாரு? அவர் இறா சாப்பிட்டாரா? அவர் பன்றி சாப்பிட்டாரா? எலியை சாப்பிட்டாரா? பாருங்க. அதே மாதிரி அப்போஸ்தலர் 10:15 தேவன் சுத்தமாக்கினதை அசுத்தம் என்று எண்ணாதே சொல்லாதே. இங்க இது பேதருக்கு காமிச்ச ஆண்டு தரிசனம் காமிச்சார். நோக்கம் என்னன்னா, புறஜாதிகள் தீட்டுப்பட்டவர்கள் அவங்க ரட்சிக்கப்பட முடியாது அப்படிங்கிற யூதர்களுடைய தப்பான எண்ணங்களை மாற்றுவதற்கு தேவன் கொடுத்த தரிசனம் தான் அது. இல்லப்பா, அது அவங்களும் ஆண்டவர் பிள்ளைங்க தாப்பான்னு சொன்னது. அதுல போய் உணவை ஃபிட் பண்றது சரியா? அது மாதிரி கொலோசியர் 2:16 இதுவும் பார்த்தீங்கன்னா ஆசிரியப்பு கூடார சொல்லப்பட்டிருக்கிற போஜன பான பலியை குறித்து அங்கே உணவு பற்றி சொல்லப்படலை. அங்கே போய் அதை திருத்தி பேசுறது தவறு. அதுமாதிரி கொலோசியர் 2:21-23 மனுஷனுடைய கற்பனையின்படியும் போதனையின்படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைக்கு உட்படுறது என்ன? மனுஷனுடைய போதனையா? பன்னிக்கறி சாப்பிடக்கூடாதுங்கிறது மனுஷ போதனையா? எலியை சாப்பிடாத, பாம்பை சாப்பிடாத, பூரானை சாப்பிடாத அப்படிங்கிறது மனுஷ போதனையா? யோசிச்சு பாருங்க. அது தேவனுடைய வேதம் சொல்லுகிறது, பைபிளில் படிக்கிறோம். அதனால தான் கசப்பான பானத்தை குடிக்காத, இது மனுஷ போதனையா? சாராயம் குடிக்காத, மதுபானம் குடிக்காத, இது மனுஷ போதனையா? எல்லாம் புசிக்கலன்னா மதுபானம் குடிக்கலாமே, சாராயம் குடிக்கலாமே. இப்போ இன்னைக்கு வசனத்தை வச்சு மக்களை ஏமாத்துறாங்க. சரிதான்? பாருங்களேன், 1 தீமோத்தேயு 3:4 விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் சோஸ்திரத்தோடு அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்க வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். இதெல்லாம் சாப்பிடாது நான் சொல்லங்க, பைபிள் சொல்லுதுங்க. பைபிள் சொல்லுது. பாருங்களேன். அப்ப இதெல்லாம் சொன்னா அவங்கள பொய்யர்னு சொல்றது. தேவன் படைத்ததெல்லாம் நல்லதா இருக்க சோசத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல. அது வேத வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். அதான வேத வசனம். என்ன அர்த்தம்? பைபிள் வசனத்தின் அடிப்படையில் நீ சாப்பிடுன்னு சொல்றாரு பவுல். இதை கூட புரியலையா? வசனத்தின் அடிப்படையில் பன்றியை சாப்பிடக்கூடாது, வசனத்தின் அடிப்படையில் சாராயம் குடிக்கக்கூடாது, மதுபானம் குடிக்கக்கூடாது. அப்போ இதெல்லாம் இப்படி சொல்லும் பொழுது இதை எதிர்த்து மடைமாற்றம் பண்ணுவதற்கு ஊழியக்காரர்கள் பண்ற வேலை. எத்தனையோ ஊழியக்காரங்க பன்றி இறைச்சி சாப்பிட்றாங்களாம். அவங்க சாப்பிட்றதுக்காக விசுவாசி பலிகடாக்குறாங்க. அன்பு விசுவாசிகளே, உஷாரா இருங்க. உணவு தேவனுடைய வார்த்தையினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படுகிறது அப்படின்னா எல்லாம் புசிக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. அதெல்லாம் சரியா என்பதை நீங்க யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி பாருங்க, போஜனமானது நம்ம தேவனுக்கு முன்பாக உகந்ததாக மாட்டாது. என்னத்தினால நெல் போஜன புசிப்பதினால் நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை, புசியாதிருப்பு நமக்கு ஒரு குறைவும் இல்லை. சாப்பாடை நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேங்கிறத ரட்சிப்பு இல்லை. ஆனால் ரட்சிக்கல பாதிப்பு ஏற்படாமல் இருப்பதற்கு நம்ம சாப்பிடாம இருக்கணும். 1 கொரிந்தியர் 10:27 அவிசுவாசிகள் ஒருவன் உங்களை விருந்துக்கு அழைக்கும் பொழுது உங்கள் முன் வைக்கப்படுகிற எதையும் மனசாட்சி நிமிர்ந்து விசாரியாமல் புசியுங்கள். என்ன அர்த்தம்? எசப்பாடியாவது ஒரு வீட்டுக்கு போகிறோம், ஒரு இந்துக்காரங்க அங்கே நம்ம வீட்டுக்கு போயிருக்கிறோம், திடீர்னு ஏதாவது தராங்க குடிக்கிறதுக்கு. அப்போ இதை நீங்கள் சாமிகிட்ட நீங்கள் வச்சு ஜெபம் பண்ணி பூசை பண்ணிட்டு தரீங்களான்னு கேட்கலாமா? அதை தான் பேசுகிறாரு. கொரிந்தி மக்கள் எல்லாம் புறஜாதி மக்கள். அவர்கள் விக்கிரக வழிபாட்டில் இருந்தவங்க ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வராங்க. அப்போ சபைக்கு வந்த விசுவாசிகள்கிட்ட பவுல் சொல்கிறார், உன்னுடைய சொந்த பந்த வீட்டுக்கு நீ போகும்பொழுது, அவிசுவாசி வீட்டுக்கு போகும்பொழுது சத்தியத்தை சொல்லணும்ப்பா, நீ அங்கே போய் நீ வேறு மாதிரிலாம் பேசுகிறாத அப்படின்னு பவுல் எச்சரிப்பாக சொல்கிறார். பாருங்களேன், ரோமர் 14:20 போஜனத்தின் நிமித்தம் தேவனுடைய கிரியை அழித்து போடாதே, எந்த பதார்த்தம் சுத்தம் உள்ளது தான். அப்போ பன்னிக்கறி சுத்தமானதா? எலியை சாப்பிடலாமா?
ஆனாலும் இடர்களுக்காக புசிக்கிறவனுக்கு அது தீமையாக இருக்கும். அப்போ இங்கேயும் சொல்லப்படுற நோக்கம் என்னங்கிறத புரிந்து கொண்டு படிக்க வேண்டும். அதே மாதிரி பாருங்க, ஒரு பொருளும் தண்ணீர் தானே தீட்டுள்ள அல்லவென்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் அறிந்து நிச்சயித்திருக்கிறேன். இப்போ எந்த பொருள் தீட்டு கிடையாதா? அவருங்க சொல்லக்கூடிய நோக்கம் என்ன, அதை புரிந்து கொண்டு படிக்கணும். எதுவுமே தீட்டு கிடையாது, நம்ம பன்றி அரிசி பழைய ஏற்பாட்டில் கொடுத்துருக்கலாம்ல, தீட்டு கிடையாதுல்ல. ஆண்டவருக்கு ஞானம் இல்லை, எனக்கு ஞானம் அதிகமாக இருக்கா? எப்படி வசனத்தை அப்படி மடைமாற்றம் நம்ம பண்ண முடியும்? அன்பு சகோதரனை சகோதரியை சிந்திச்சு பாருங்க. மார்க்கு 5:13 இந்த வசனம் படிச்சீங்கன்னா, இயேசு கிறிஸ்து அவர் 2 படகு நிறைய பேதருக்கு மீன் பிடிச்சு கொடுத்தாரு. ஆனா அதே இயேசு கிறிஸ்து தான் 2000க்கும் அதிகமான பன்றியை அவர் என்ன பண்ணாருன்னா கடல்ல தள்ளி அழிச்சிட்டார். நீதிமான் மிருகஜீவனை காப்பாத்துறான்னு சொல்லியிருக்கு. ஆனா 2000 பன்னியை கொண்டுட்டார் இயேசு கிறிஸ்து. எங்க ஒரு யூதன் பன்றியை தொடவே கூடாது, அவன் பன்னியை வளர்த்து விற்க வர செய்யறான். புரியுது உங்களுக்கு? அப்போ பன்றி இறைச்சி புசிக்க கூடாதுங்கிறது புதிய ஏற்பாட்டில் இயேசுடைய உபதேசம். இயேசு கிறிஸ்து அது தப்புன்னு சொல்றதுக்காக தான் அதை அழிச்சார், பன்றியை கொன்னார். இன்றைய ஊழியக்காரர்கள் பன்றிக்கறி சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னா, நீ சாப்பிட்டீங்கன்னா உன் முடிவு பார்த்துக்க. பன்னிக்கு என்ன முடிவு நடந்துச்சோ உனக்கும் அது வரும். 2 பேர் 3:16 அவன் சொன்னவைகளில் சில அவன்னா பவுல் சொன்னதை பேதர் சொல்றாரு. அவன் சொன்ன சில காரியத்தை தப்பா புரட்டுறாங்கப்பா மக்கள்னு சொல்லிட்டு பேதர் சொல்றார். அவன் சொன்னவர்கள் சில காரியங்கள் அறிகிறதுக்கு அரிதாக இருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியத்தை புரட்டுவது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள். அப்போ அவன் வசனத்தை வச்சுதான் புரட்டுறது. நிறைய விஷயத்துக்கு புரட்டுறாங்க மக்கள். சரிங்களா? விசுவாசியும் புரட்டுது, ஊழியக்காரன்னு புரட்டுறான். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி புரட்டுகிறது. அதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். இச்சடக்கம் இல்லாத கள்ள ஊழியக்காரனுடைய போதனை கேட்கும் விசுவாசியே, இந்த கள்ள ஊழியக்காரனுக்கு வாதம் வரும். அப்போ அவன் பேச்சை கேட்டு போனால் நமக்கும் வாதம் தான். நம்ம அதை சிந்திப்போம். சரிங்களா? ரோமர் 14:23 14:2-3 ஒருவன் எந்த பதார்த்தத்தையும் புசிக்கலாம் என்று நம்புகிறான், பலவீனனோ மரக்கறிகளை மாத்திரம் மரக்கறின்னா என்னது? காய்கறிகளை மாத்திரம் புசிக்கிறான். புசிக்கிறவன் புசியாது இருக்கிறவனை அற்பமாக எண்ணாது இருப்பானாக, புசியாது இருக்கிறவனும் புசிக்கிறவனை குற்றவாளி என்று தீர்க்காது இருப்பானாக. தேவன் நம்மனை ஏற்றுக்கொண்டாரே. ஒருவேளை நல்லா பாருங்க, மாம்ச உணவையோ அல்லது கள்ள போஜனத்தையோ ஒருத்தர் புசிக்கிறாங்கன்னு சொன்னால் அவர்கள் நம்ம குற்றவாளின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. ஆனால் முதல் வகை உணவு அருவருப்பான அசைவம் படித்தோம்ல, அந்த உணவு அது உபதேசம், அது கட்டளை. சரிங்களா? மற்ற உணவுகள் எல்லாம் ஆலோசனை வேறு, கட்டளை வேறு. அப்போ அந்த கட்டளை உபதேசம் என்பது என்ன? பன்றி இறைச்ச புசிக்காத, மதுபானம் குடிக்காத, சாராயம் குடிக்காத, டீ காஃபி குடிக்காத, அது அடிமைத்தனம், சரீரமாக ஆளுதை தீட்டுப்படுத்தும். இப்போ இதெல்லாம் புசிக்கிறது கட்டளை. அது நம்ம எந்த காரணத்தை கொண்டும் நாம் புசிக்கக்கூடாது, குடிக்கக்கூடாது. ஆனால் கள்ள போச்சனம், மற்ற கேக்கோ அல்லது மற்ற எந்த வகைகளும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது சாப்பிட்றதுனால நீ பாவி, நீ பரலோகம் போக மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரையும் குற்றப்படுத்தக்கூடாது, யாரையும் அதை சாப்பிடாதுன்னு சொல்லி வற்புறுத்தவும் கூடாது. அது அவங்களுடைய சொந்த முடிவு, நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் ஒரு உறவு பாதிப்பு ஏற்படக்கூட சூழலை நம்ம உருவாக்கக்கூடாது. சரிங்களா? ஓகே. சாப்பாடு எந்த உணவாக இருக்கட்டுங்க, சாப்பிட புசிப்பதன் முதன்மை நோக்கம் என்ன தெரியுங்களா? என்ன? பிரசங்கி 10:17 என்ன சொல்லுது? ராஜா குலமகனுமாய் பிரபுக்கள் வரிக்கு உண்ணாமல் பலன் கொள்ள ஏற்ற வேளையில் உண்கிறவருமாய் இருக்கப்பட்ட தேசமே நீ பாக்கியம் உள்ளது. எதுக்காக உண்ணணும்? பலன் கொள்ள உண்ணணும், ஏற்ற வேலை சாப்பிடணும். ஏற்ற வேலைன்னு என்ன அர்த்தம்னா, ஒரு சாப்பாட்டுக்கு அடுத்த சாப்பாடு 4 மணி நேரம் டைம் இருக்குது. அதுதான் ஏற்ற வேலை உணவு. ஒன்று சொல்லுவாங்க, காலையில் ராஜா மாதிரி சாப்பிடணும், மதியானம் மந்திரி மாதிரி சாப்பிடணும், நைட்டு பிச்சைக்கார மாதிரி சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அப்படி சாப்பிட்டோன்னா ரொம்ப ஆரோக்கியமாக நம்ம உடம்பை பாதுகாக்க முடியும். பாருங்களேன், ஏசாயா 22:13-14 சொல்லுது, நீங்களோ சந்தோஷித்து கழித்து ஆடு மாடுகளை அடித்து இறைச்சியை சாப்பிட்டு திராட்சரசம் குடித்து புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்லுவீர்கள். மெய்யாகவே நீங்கள் சாகும் மட்டும் இந்த அக்கிரமம் உங்களுக்கு நிவர்த்தி ஆவதில்லை. என்ன அக்கிரமம்? சாப்பிட்டு சாவறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனநிலையோடு சாப்பிடுவோமானால் இது அக்கிரமமாயிரும். சரி என்று சேனைகள் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்பது என் செவி கேட்கும்போது சேனைகள் கர்த்தரால் தெரிவிக்கப்பட்டது.
சரிங்களா? ஸோ அப்போ நம்ம சாப்பிட்டுட்டு சாவறேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தோம்னா பரலோகத்துக்கு வாய்ப்பு கிடையாது. அது அக்கிரமம் ஆயிரும். நிவிருத்தி ஆகாது. சரிங்களா? பாருங்களேன். புசிப்பதின் முதன்மை நோக்கமே பெலன் கொள்ள தான் புசிக்கணும். அத விட்டுப்புட்டு இத நல்ல மணமா இருக்கா? நல்ல கலரா இருக்கா? நல்ல சுவையா இருக்கா? இத மட்டும் நம்ம பார்த்தோம்னா, சத்த பார்க்கல. விட்டமின் விட்டமின் பி இருக்கா? விட்டமின் சி இருக்கா? விட்டமின் இ இருக்கா? விட்டமின் என்னென்ன இருக்குங்கிறத நான் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்காம, அதற்கு முக்கியத்துவம் குடுக்காம, நான் வந்து நல்ல வாசனை, நல்ல கலரு, நல்ல டேஸ்ட்டு தொட்டு பார்த்து டேஸ்ட்டா இருக்கு. இதுக்காக முக்கியத்துவம் குடுத்தேன்னா, இது சாத்தானுடைய கடைசி கால கண்ணி. நானும் அதில மாட்டியிருக்கேன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ எனவே அருவருப்பான உணவுகளை புசிப்பது இரட்சிப்பை பாதிக்கும் என்பதை புரிந்து கொண்டீர்களா? அருவருப்பான உணவுகள நீங்க புசிக்கும் பொழுது பரலோகம் போ முடியாது. இரட்சிப்பு பாதிக்கும். அதே மாரி கள்ள போஜனம் புசிக்கக்கூடாது என்பது சிறந்த வேதாகம ஆலோசனை. அது உபதேசம் அல்ல, கட்டளை அல்ல. இதை புரிந்து கொண்டீர்களா? 3வது ஆதி உணவு முறைக்கு மாற வேண்டும் என்பது தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்பதை புரிந்து கொண்டீர்களா? புதிய ஏற்பாடு உபதேசத்தின்படியும் அருவருப்பான உணவுகளை புசிக்கக்கூடாது. அதாவது இரத்தத்த புசிக்கக்கூடாது. பன்றி எச்ச புசிக்கக்கூடாது. எலி, பாம்பு, பல்லி இதெல்லாம் புசிக்கக்கூடாது. மதுபானம் புசிக்கக்கூடாது. சரிங்களா? புசிப்பதின் முதன்மை நோக்கமே பெலன் கொள்ள தான் புசிக்கணும். இதை புரிந்து கொண்டீர்களா? சரிங்களா? 3 யோவான் 1, 2 வாசிக்கிறோம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுவது போல, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். அப்போ நம்ம எல்லாவற்றிலும் நம்ம வாழ்ந்து சுகமா இருக்கணும்னு ஆண்டவர் ஆசை. ஆரோக்கியமா இருக்கணும்னு ஆசை. இப்படிப்பட்ட ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வோம். தேவன் நம்ம ஆசீர்வதிப்பாராக. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளின் தியானத்தை எங்களுக்கு நீ எடுத்துக் கொடுத்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தும். தகப்பனே, இதை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. உமக்கென்று பக்தியுள்ள வாழ்க்கை வாழ பலன் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாருக்கும் காட் பிளஸ் யூ. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.